வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லோ பட்ஜெட், அதாவது காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெஜ் மீ. ஸோ இது கிசேஸில் பார்த்திங்கன்னா இந்த டீ ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ராசல் கோரில் ஒரு அந்த பில்டிங் கீழேயே வந்து வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் இருக்குது. அல்வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா அங்கேயுமே இந்த வெஜ் மீ வந்து இருக்குது. ஸோ இந்த வெஜ் மீ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. இந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை நம்ம இந்த துபாயில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுமே தீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. ரொம்ப சுத்தமாக வந்து நம்ம லுக்கிங்கே பார்க்குறதுக்குமே அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த கேட்டகரி நீங்கள் ப்ரைஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு 3 to 6 மேக்ஸிமம் எல்லா ப்ரைஸுமே வந்து முடிஞ்சு போகுது. அதாவது 3 dirhams to 6 dirhamsக்குள்ளே. டிஃபன் பார்த்தீங்கன்னா 3 to 4, 5 முடியுது. எனி டிஃபன், பரோட்டா ஆகட்டும், தோசை ஆகட்டும், கல் தோசை ஆகட்டும், பொடி தோசை ஆகட்டும், கீ ரோஸ்ட் ஆகட்டும், ஒரு மினி டிஃபன் கூட வித்தின் 5 dirhamsல வந்து முடியுதுங்க. ஒரு ஆனியன் ஊத்தப்பம் ஆகட்டும், பொடி ஊத்தப்பம் ஆகட்டும், ஈவன் ஒரு ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவாகட்டும், எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு தயிர் வடை, ஒரு சாம்பார் வடைனா கூட வித்தின் 3 dirhamsக்குள்ளே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து நம்ம லேபர் இருக்காங்க, அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வந்து வெஜ் மீலை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இல்லை நம்ம வந்து சிக்கனமாக வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே டீ இருக்குது. ஈவன் ஸ்டார்டர்ஸுமே ஈவினிங் டைமில் ஒரு பழம்பொரி ஆகட்டும், ஒரு சமோசா ஆகட்டும், ஒரு வடை ஆகட்டும், பருப்பு வடை, உளுந்து வடை எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்கிரிப்ஸியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து துபாயில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு உங்கள் அனுபவங்களையும் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டை நமக்கே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 19 years கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. பட் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக இந்த வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி தெரியாதவங்க நிறையா இருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.